ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வ பிள்ளைகள் யாவரையும் இந்த நாளிலும் வாழ்த்துகிறோம். வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புங்குவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய உள்ளத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நாளிலும் நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு வேத வசனத்துக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு சத்தியத்தை நமக்கு தந்தார். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி நம்மிடத்தில் காணப்படுகிறதா, இல்லாவிட்டால் இன்னும் வளர்ச்சி அற்ற நிலையிலே தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை அலசி ஆராயக்கூடிய ஒரு செய்திக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எல்லாரும் வளர வேண்டும், பூரண புருஷர்களாய் மாற வேண்டும். இயேசுவை போல பூரண வளர்ச்சி, அதாவது நம்மை பார்ப்பவர்கள் நம்மில் இயேசுவை காணக்கூடிய அளவு நம்முடைய ஜீவியம் உருமாற்றம் அடைய வேண்டும், வளர்ந்து பெருக வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவர் இயேசுவின் இருதய பாரமாய் காணப்படுகிறது. அதை வலியுறுத்துகிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போறோம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்பானவர்களே, என் ஆண்டவர் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஆசிரியர்களையும் எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. அதற்கு முந்தைய வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்கு? நாம் இனி குழந்தைகளாய் இராமல். எப்படிப்பட்டவர்களாய் மாறணுமா? கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் என்ன செய்யணும்? வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். என்றால் இப்படிப்பட்டவர்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அதுதான், குழந்தைகளாய் இராதீர்கள். குழந்தைகளாய் இருந்தால் மனுஷனுடைய சூது, மனுஷனுடைய வஞ்சகம், மனுஷனுடைய தந்திரம், இவைகளை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. சூதிலும் வாதிலும் வஞ்சகத்திலும் தந்திரத்திலும் சிக்கி வாழ்க்கையின் மேன்மையை இழந்து போகக்கூடிய, வளர்ச்சியை எட்டாத ஒரு பலவீனமுள்ள பாத்திரங்களாய் கிடைக்க வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மையை இழக்கக்கூடியவர்களாய் மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகையால் நீங்களும் நானும் இனி குழந்தைகளாய் இருக்கக்கூடாது, வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பெற்றோரும் பிறந்த தன்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்பதிலே அவ்வளவு ஆசை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பனும் ஒரு நாள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களை விட்டு பரிசுத்தத்திற்காய் வந்த பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் பிறந்தோம். அது ஒரு ஆவிக்குரிய பிறப்பு, ஆச்சரியமான பிறப்பு. பிறந்த நாம் வருடங்கள் ஆன பிற்பாடும் வளர வேண்டிய நிலைக்கு வளரவில்லை என்பது
பரிசுத்தாவியானவருக்கு ஒரு பெரிய துக்கம்தான். இன்றைய கேள்வி என்ன? நாம் குழந்தைகளாய் இருக்கிறோமா, இல்லாவிட்டால் பூரண புருஷர்களாய் வளர்ந்து இருக்கிறோமா? குழந்தைகளின் அடையாளம் என்ன? குழந்தைத்தனம் நமக்குள் இருந்தால் நாம் இப்படிப்பட்ட மனுஷனுடைய சூதிலும் வஞ்சகத்திலும் தந்திரத்திலும் சிக்கி சத்தியத்தை விட்டு விலகி சர்வ வல்லவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத அபாத்திரர்களாய் மாறி போய் விடுவோமே. அதுதான் கர்த்தர் இன்று நமக்கு உணர்த்துகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்லுகிறார்? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நான் பார்த்த உடனே ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினேன். ஆனால் பழகின பொழுதுதான் தெரிந்தது, நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்கள் என்ற வளர்ச்சியை அடையவில்லை. உங்களுக்குள் இன்னும் என்ன இருக்கிறது? மாம்சமும் இருக்கிறது. உங்கள் வாழ்வை பார்த்த பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகள் என்றும் புரிந்து கொண்டபடினாலே உங்களோடு கூட பேசும் பொழுது புருஷர்களிடத்தில் பேசுவது போல் பேசாமல் குழந்தைகளிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டியதாயிற்று என்ற ஒரு ஏமாற்றம் கலந்த ஒரு தொனியோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் வளர வேண்டும். எப்படி ஐயா வளருவது? எப்படி வளர முடியும்? இன்றும் கிறிஸ்தவர்கள் என்று சில பெருமிதமாய் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு வருடங்களாகி விட்டது, நாங்கள் பரம்பரையாகவே கிறிஸ்தவர்கள் தான், இந்த பட்டணத்துக்கு கிறிஸ்தவம் வருவதற்கே எங்கள் முன்னோர்கள் தான் காரணம், 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் பெருமிதம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு வளர்ச்சி வந்து விட்டதோ என்று தேடி பார்த்தால் ஏமாற்றம். எப்படித்தான் வளருவது? வளருவதற்கு ஒரே ஒரு வழிதான், வசனத்தை உட்கொள்வதுதான். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? வாஞ்சையாயிருங்கள். பாருங்கள், ஒரு குழந்தை வளர்ச்சி அடைவதற்கு பால் எவ்வளவு முக்கியமோ அதை போல ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு களங்கமில்லாத ஞானப்பால் என்று அழைக்கப்படுகிற திருவசனம் அதிக முக்கியம். எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வேத வசனத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் உட்கொள்வதற்கும் அதன்படி தன் வாழ்வையை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் பிரயாசப்படுகிறார்களோ, அதில் அதிக நாட்டம் கொள்ளுகிறார்களோ, அதிலே அதிக வாஞ்சை உடையவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் வளர்ச்சி அடைகிற கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியும். இன்று எல்லாரிடத்திலும் பைபிள் இருக்குது. ஆனா அந்த பைபிளை வாசிப்பதோ, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதோ, வசனத்தை தியானிப்பதோ, வசனத்தின்படி நடப்பதோ சொல்ல முடியாத ஒரு காரியமா இருக்குது. அநேகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. பைபிளை கையில தூக்கிட்டு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அது கூட கிடையாது, பைபிள் கூட தூக்கிட்டு வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, சரீரத்தில் வளர்ந்து இருக்கிறாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற வளர்ச்சியின்மை இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இனி குழந்தைகளாய் இராமல்
இதுவரை இருந்தது போட்டுங்க, வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் இப்பொழுது நான் பார்த்த பொழுது, பழகின பொழுது, உங்கள் கிரியைகளை பார்த்த பொழுது குழந்தைகளாகவே இருக்கிறீர்களே, இனி குழந்தைகளாய் இராதிருங்கள், வளருங்கள். வளர வேண்டுமானால் வசனத்தை பிடித்துக் கொள்ளணும். பைபிள் சொல்லுது, கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியின் நடுவில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பிரகாசிக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, வல்லமைக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆராதனைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தை சரியாய் போதிப்பதற்கும் அந்த வசனத்தை காது கொடுத்து கேட்பதற்கும் ஆட்கள் குறைந்து விட்ட ஒரு நிலை. இந்த நேரத்தில் நீங்க ஒருவேளை என்ன பார்த்து சொல்லலாம், எங்களை போய் இத்தனை வருஷ விசுவாசியாகிய எங்களை போய் குழந்தைகளாய் இராதிருங்கள் என்று சொல்லுவது எங்களை மிக கீழாக எண்ணுவதற்கு சமானமா இருக்குது. நோ, நாங்க அப்படிலாம் இல்ல, வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்வீர்களே. ஆனா குழந்தைகளை பற்றி நான் ஒரு 5 காரியத்தை சொல்ல போறேன். குழந்தைகளுடைய பேச்சு எப்படி இருக்கும், குழந்தைகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும், குழந்தைகளுடைய தாட்ஸ் எண்ணங்கள் எப்படி இருக்கும், குழந்தைகள் எப்படி திட்டமிடுவார்கள், பிளான் பண்ணுவாங்க, குழந்தைகளுடைய ஆகாரம் எதுவா இருக்கும் என்று ஒரு 5 காரியத்தை நம்மளோடு வேகமா பேச போறேன். பெரிய ஒரு டாபிக் தான், ஆனாலும் குழந்தைகளை பற்றி பேசுவது அநேகருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா எப்போதும் குழந்தைகளாய் இருப்போமே, ஆனால் அது பெற்றோருக்கு வேதனையாக அல்லவோ இருக்கும். நாம் அநேகரை பார்த்திருக்கிறோம், சரீரத்தில் வளர்ச்சி அடைந்திருப்பார்கள், ஆனா மூளை என்ன செய்திருக்காது, வளர்ச்சி அடைந்த நிலை. வேதனையா இருக்கும், வேதனையா இருக்கும். யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணணும், யாராவது ஒரு ஆள் தூக்கி விடணும், சொல்லி கொடுக்கணும், ஊட்டி விடணும், இப்படி எல்லாம் பார்க்கிறோம்ல, வளர்ச்சியற்ற தன்மைகள். 5 காரியத்தை சொல்ல போறேன். குழந்தையின் பேச்சு. இன்றைய செய்தி என்ன? குழந்தைகளாய் இராதிருங்கள். உங்க பேச்சு எப்படி இருக்குது? குழந்தைத்தனமா இருக்குதா? சிலர் பார்த்து சொல்லுவாங்க, அந்த பிள்ளை, அந்த நபரை பாருங்க, பேச்ச பாருங்க, குழந்தை போல பேசுறாங்க, சின்ன பிள்ளை போல கள்ளங்கபடு இல்லாம பேசுவாங்க. ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த குழந்தையின் பேச்சை பற்றி சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். எல்லாரும் கவனிக்கணும். குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குழந்தைக்கு ஏற்றவைகளை. இப்ப என்கிட்ட குழந்தையை போல பேச்சு இல்ல, குழந்தையை போல சிந்தனை இல்ல, குழந்தையை போல யோசனை இல்ல, கிடையாது. இந்த வசனத்தை மொழிபெயர்ப்புகளை நான் வாசித்து பார்த்த பொழுது முதல் வார்த்தை பேசினேன், உண்மைதான். 2வது வார்த்தை பார்ப்பீர்களே, அந்த சிந்தனை எண்ணங்கள். 3வது வார்த்தை திட்டமிட்டுதல் அப்படின்னு புதிய தமிழ் மொழிபெயர்ப்புல அப்படி இருக்குது. அதை பற்றி நான் பின்னால உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது குழந்தையை போல நான் பேசுறேன்னா, குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு சொன்னா நிறைய டாபிக் உண்டு. சரியா இருக்காது, பேச்சுல சரியான சென்டென்ஸ் இருக்காதுல்ல, நல்லா கவனிக்கணும். தெளிவு இருக்காது, ஒன்றிலையும் தெளிவான வார்த்தைகள் வருவது இல்லை. அதை கூட நான் பேச விரும்பல. குழந்தையை பற்றி இப்போ டீச்சர்ஸை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க, அதுவும் இந்த எல்கேஜி யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் டீச்சருக்கு ஒரு பெரிய பொறுமை வேணும். ஏன் தெரியுமா? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒருத்தன் சத்தம் போடுவான், டீச்சர் என்ன இவன் அடிச்சான். உடனே டீச்சர் கம்போட போவாங்க. மறக்க முடியாது. அந்த பிள்ளைகிட்ட இருக்க ஒரு தன்மை என்ன தெரியுமா? அடுத்தவனை எப்போதுமே குற்றம் சாட்டுகிற தன்மை. நீ தானடா செய்தான்னா, இல்ல எனக்கு தெரியாது டீச்சர் அப்படி சொல்லுவான். தன்னுடைய குறைவை ஒத்துக்கொள்ளாத தன்மை. அதையும் தாண்டி இந்த செல்ஃபிஷ் நேச்சர், சுயநலம், எனக்கது நான் யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன்.
சுயநலம் ரொம்ப இருக்கும். பாருங்க, ஒரு சின்ன காரியத்துக்காக கூட, உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொம்மை அந்த பிள்ளைக்கு கையில இருந்துச்சுன்னா அதை வேற யாராவது கேட்டா கொடுக்கணும்னு இருக்கீங்களா? கொடுக்கவே செய்யாது. அதை தாண்டி வாங்கிட்டா ஓணி அழும், திரும்ப அதை பெற்றுக்கொள்ளுகிறது வர விட்டாது. பிடிவாதம். அதுவும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா பிடிவாதமான வார்த்தைகள் இருக்கும். எனக்கு தான், இது எனக்கு உள்ளது, எங்க வீடு, எங்க அப்பா, ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ், இது ஏன் சாப்பாடு, விட்டு கொடுக்காத தன்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16, 17 இயேசு இப்படி சொல்றாரு, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு. ஆமா, பிள்ளைகளுக்கு சுபாவம் என்ன தெரியுமா? மற்றவங்களையே என்ன செய்யும்? குற்றம் சாட்டிட்டு இருக்குதும், குறை சொல்லிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா ரெடியா இருக்கணும். ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்போம். இன்னைக்கு தெரியுமாம்மா, ஏன் இடத்துல அவன் வந்து உட்கார்ந்துட்டான், டீச்சர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. குற்றம் சாட்டுகிறது, கம்ப்ளைனிங் ஸ்பிரிட். எப்போ பாருங்க மற்றவர்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க குழந்தைகளா, நீங்க வளர்ந்தவர்களா? இதே பிள்ளை கல்லூரியில போகும்போது என்னென்னமோ நடக்கும், ஆனா அது வெளியவே சொல்லாதுல்ல. வீட்டுக்கு அந்த தகவல் வரவே வராதுங்க. அடி கூட நடந்திருக்கலாம், பெரிய பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கும். அதை டீச்சர்ட்டையும் சொல்ல மாட்டாப்ல, வீட்லையும் சொல்ல மாட்டாப்ல. நல்ல ஞாபகம் இருக்குது, கல்லூரியில் படிக்கும்போது, காலேஜ் நடந்துட்டு இருக்கும் போதே 12 மணி ஆயிட்டுன்னா டிஃபன் பாக்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லாவிட்டா ஃபர்ஸ்ட் ரோல இருக்க டிஃபன் பாக்ஸ் லாஸ்ட் ரோக்கு போய் திரும்ப பார்க்கும்போது அது காலியாக வந்து சேரும் இருக்கிற இடத்துல. ஆனாலும் வெளியே தெரியாது. இதே டைம்ல குழந்தையா இருந்துன்னா ரொம்ப கத்தி பேசி டீச்சரை கூப்பிட்டு அங்க பிரின்சிபால் ரூம் வர போய் பெரிய இஷ்யூவா இருக்கும், அடித்தடியெல்லாம் நடக்கும். ஆனா வளர்ந்தவங்க என்ன நடந்தாலும் மற்றவங்களை குற்றம் சாட்ட மாட்டாங்க. குற்றம் சாட்டுகிற தன்மை நமக்கு வேண்டாங்க. அது போல தவற ஒத்துக்கொள்ளுகிற தன்மை வேணும். தன் பிள்ளைகளை மறைக்கிறவன் நான் இருக்கக்கூடாது, உணரணும். தன் பாவங்களை மறைக்கிறவனா இருக்கக்கூடாது. ஆமையா, நான் தான் தவறு செய்தேன். குழந்தையுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும், சுயநலமா இருக்கணும். எனக்கு மட்டும்தான், அது எனக்கு தான், அப்படி இல்லை. நம்ம சுயநலமா இருக்கக்கூடாது, எல்லாருக்காக கரிசனை உள்ள தெய்வ பிள்ளைகளா இருக்கணும். எல்லாரை குறித்தும் பாரப்படுகிற ஒரு ஜனமாய் நாம் காணப்படணும். இந்த பிள்ளைகளுடைய பேச்சுல விளையாட்டை பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளைகள் எடுத்துட்டு இருந்தா கேம்ஸ் விளையாடுறதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வளர்ந்தவங்களும் அதே நிலைமை தான். முன்னாடி எல்லாம் பார்ப்பீங்களே, ஏன்னா வீட்டில் இந்த வெளியே போய் விளையாடுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க ஸ்கூல்ல. இன்னைக்கும் அநேக விசுவாசிகள் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. கூட்டம் முடிந்து வெளியே போன உடனே வேற கதைகளை தான் பேசுறாங்களே தவிர ஆவிக்குரிய காரியங்களை பேசுவதில்லை. விஷயம் தெரியுமா? நீங்க அந்த சீரியல் பாத்தீங்களா, இது பாத்தீங்களா, அதை பாத்தீங்களா, அந்த பாட்டு நல்லா இருந்துலாம், உலக பிரகாரமான காரியங்களை தான் பேசிட்டு இருக்காங்க. குழந்தைத்தனம் இன்னும் மாறவில்லை, மாறவே இல்லை. அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுமே தவிர கஷ்டப்படணும், மற்றவங்க மேல கரிசனையா இருக்க வேண்டும் என்கிற உணர்வே கிடையாது. உங்க பேச்சு எப்படி இருக்குது? பேச்சினாலே பிடிபட்டாய். பேச்சை வைத்தே ஒரு மனிதன் வளர்ந்தவனா வளராதவனா என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நமக்கு தெரியும், பேதுருவின் பேச்சை வைத்தே அங்க உள்ள ஸ்திரீ நீ இயேசுவோட இருந்தவன் என்று அடையாளம் கண்டு கொள்ளுகிறான். வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவருடைய பேச்சு முதிர்ச்சி நிறைந்ததா இருக்கும், அன்பு பொருந்தினதா இருக்கும், குற்றம் சாட்டாது, அது மற்றவர்களுக்கு நேராக கை நீட்டாது, தன்னுடைய குறைவை உணரக்கூடியதா இருக்கும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சு இருக்கும், மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகிற பேச்சு இருக்கும், விட்டு கொடுக்கிற பேச்சுகள் இருக்கும், சமாதானமான பேச்சுகள் இருக்கும்,
ஆவியில முதிர்ச்சி அடைந்ததற்கான வார்த்தைகள் வரும். கெட்ட வார்த்தை வாயில் வராது. மற்றவர்களை பற்றி கோள் சொல்லுகிற வார்த்தைகள் வாயிலே வராது. மற்றவர்களை பற்றி தரக்குறைவாய் பேசுகிற வார்த்தைகள் வாயிலே வராது. மற்றவர்களை ஏளனமாய் பேசுகிற வார்த்தைகள் வராது. மற்றவர்களை கேலி பண்ணுகிற வார்த்தைகள் வராது. ஆனால் இன்று அநேக ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக குழந்தைத்தனத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பாரம் என்ன? என் பிள்ளை இனி குழந்தையா இருக்கக்கூடாது, அவன் வளர வேண்டும் என்ற விருப்பம் தான். சாப்பாட்டை பற்றி முக்கியத்துவப்படுத்தும் பிள்ளைங்க. இதுதான் குடும்பம். ஒரே கதையா இருக்கும். ஆண்டவரை பற்றிய காரியமோ ஆவிக்குரிய காரியமோ அவங்க மைண்ட்ல வரவே செய்யாது. அவங்களுக்கு அப்போ என்ன தேவை, அதுல தான் கவனமா இருப்பாங்க. பேசலாம். முதலாவது, குழந்தையின் பேச்சை உடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நம்ம பேச்சுல முதிர்ச்சி இருக்கணும். சுருக்கமான வார்த்தைகள் தான், ஆனா அந்த வார்த்தைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாய், அன்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாய், விசுவாசத்தை மற்றவர்களுக்கு ஊட்டுகிற வார்த்தைகளாய், பரிசுத்தத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாய், பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளாய் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய பக்தி எப்படி இருக்குமா? வீணாயிருக்கும். நன்றாய் கவனிக்க வேண்டும். வசனத்தை உட்கொள்ளுகிறவனின் வாயின் வார்த்தைகளில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்க. சிலர் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய் 10 நிமிஷம் போய் உட்கார்ந்து பேசினா போதும், அவ்வளவு ஆறுதலா இருக்குது, அவ்வளவு உற்சாகமா இருக்குது. எனக்கு ஒரு டீச்சர் உண்டு. அவங்க எனக்கு போன்ல பேசும்போது நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கா ஜெபிக்கும் போது அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துல எனக்கு 10 பிரசங்க நான் ரெடி பண்ணிடுவேன். அப்படி வார்த்தைகள் அங்கிருந்து வரும். முதிர்ச்சி அடைந்தவர்களின் வார்த்தைகள் ஆண்டவரை வெளிப்படுத்தும். ஆண்டவர் இப்படி பேசுவாரா? இயேசுவின் பிள்ளையாகி நான் வளர்ந்திருப்பேனே, ஆனால் எப்படிப்பட்ட பேச்சு எனக்குள்ளே வரும்? யோசித்து பாருங்க. குழந்தையின் பேச்சில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இனி குழந்தைகளாயிராமல் என்று ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த குழந்தையின் புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் புத்தியிலே எப்படி இராதிருங்கள்? குழந்தைகளாய் இராதிருங்கள். ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கு இந்த வேர்டு. புத்தி என்று எழுதப்பட்ட இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், பகுத்தறிந்து கொள்ளுதல், காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆனா பிள்ளைகளுக்கு அந்த புரிந்து கொள்ளுகிற தன்மை மிக கம்மியா இருக்கும். ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் நம்ம முதல்ல பார்த்தோம்ல, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். சுருக்கமா சொன்னா, இவங்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகிட்ட எது சொன்னாலும் அவங்க என்ன செய்திருவாங்க? நம்பிடுவாங்க. வளராத விசுவாசிகள், பைபிள் அறிவு இல்லாத விசுவாசிகளுக்கு என்ன யார் போதித்தாலும் அதற்கெல்லாம் தலையாட்டிட்டே இருப்பாங்க. ஜெபமே பண்ணண்டாம், ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றார், உடனே அதுக்கு 4 பேர் கை தட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல இருக்க வஞ்சகம், அதில் இருக்க சத்துருடைய தந்திரத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. ஏனென்றால் வசனம் என்கிற ஞானப்பாலினாலே அவர்கள் உட்கொண்டு வளர்ச்சி அடையவில்லை. அன்புக்குரியவர்களை, பல்வேறு விதமான உபதேசங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் எல்லாம் பார்ப்பீர்கள், எந்த லாக்டவுன் வந்த பிறகு ஆராதனை முக்கியத்துவத்தை ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பித்தார்கள். சபை இழக்க ஆரம்பித்து இருக்கிறது. இப்பெல்லாம் எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க? இனி அப்படியே சர்ச்சுக்கெல்லாம் போகணும்னு எல்லாம் இல்லை. சர்ச்சுக்கு போகாமலும் ஆன்லைன் சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணா போதும். அப்படி கிடையாது.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. உபதேசம் வசனத்தை தெரியாததுனால சத்துருக்களின் தந்திரங்களுக்கு வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்த்தீர்களேனா, ஒரு மனுஷன் அவங்கள ஊழியக்காரன் எல்லாம் நான் சொல்ல முடியாது, குடும்பமா உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுல, அதுக்கு பின்னால அவங்க அன்பாய் வளர்க்கிற ஒரு பெரிய நாயும் நிக்குது. நாய் எல்லாம் சேர்ந்த நாய் இவங்க மேல இருக்குது, சேர்ந்து இருந்து கம்யூனியன் சர்வீஸ் நடத்துறாரு அந்த பாஸ்டர். அதை பார்த்து மந்த அறிவுள்ள அநேக விசுவாசிகள், வளர்ச்சி அடையாத, வசனத்தை தெளிவாய் தெரியாத அநேக விசுவாசிகள், அப்படின்னா நம்ம வீட்டிலையும் கம்யூனியன் நடத்தலாம் அதுக்கு சொல்லி இருக்குது. அந்த நாட்களிலே வீடுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள், அப்பம் பிட்டார்கள். அது எப்படி, ஒரு குடும்பமா? அன்றைக்கு ஆலயம் கட்டுவதற்கான சாத்தியம் இல்லை. அந்த பகுதியில் ரட்சிக்கப்பட்ட பலர் இணைந்து அந்த இடத்தில் மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை புரிந்து கொண்டு செய்தார்கள். அது தவறாய் அந்த வசனத்தை சரியா புரியக்கூடிய வளர்ச்சி இல்லாதபடினாலே இந்த போன வருஷம் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் வீட்டிலேயே அவங்க குடும்பமா உட்கார்ந்து கம்யூனியன் எடுக்கிறாங்களா. என்ன ஒரு துக்கம், வளர்ச்சியற்ற தன்மை, புரிந்து கொள்ளாது குழந்தையானது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாப்பிட மறுக்கிறது என்று சொன்னா உடனே சொல்லுவாங்க, நான் போகுதில்ல, அந்த காக்கா இப்போ வந்து கொத்திரும், கண்ணை கொத்திரும், அவ்வளவுதான், பயந்துரும். அதுக்கு என்னடி புரியாது. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ, உண்மை புரியவில்லை. இருட்டுக்குள்ள போகாத, அங்க சாத்தான் இருக்கான், குட்டி சாத்தான் இருக்கான், பயந்து நிற்கும் பிள்ளைங்க. ஏன்னா அதுக்கு அங்க என்ன இருக்குது, என்ன மேட்டர், தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளுதல் மந்தமான நிலையில இருக்கும். எதை சொன்னாலும் நம்புவோம், எதை சொன்னாலும் நம்புவோம். முன்னாடிலாம் பார்த்துருக்கீங்களா, நான் பாரு மேல இருக்க அந்த நிலாவை பிடிச்சு உனக்கு தருவேன், நீ சாப்பிட்டுருவாங்க. என்ன ஒரு சந்தோஷம் பிள்ளை. கொஞ்ச நேரத்துல அந்த மூனையே எங்க மாமு தந்துரும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுரும். எது சொன்னாலும் நம்புவாங்க, எது சொன்னாலும் நம்புவாங்க. அதுதான் குழந்தையுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான், புரிந்து கொள்ளுதல். அதுதான் இன்றைக்கும் வளர்ச்சி அடையாததினால் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வசனத்துக்கு புறம்பான போதனைகளுக்கு இடம் கொடுத்து வல்ல தேவனை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விட்ட ஒரு அபாயமான காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்து கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க. வளர்ந்த விசுவாசிகள் ஒரு பிரசங்கம் கேட்டாலும் அதை பைபிளை திருப்பி பார்ப்பாங்க. வசனத்துல இருக்குதா, வசனத்துல என்ன முழுமையா சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு முன்னால பின்னால என்ன எழுதி இருக்குது, என்ன கான்டெக்ஸ்ட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து தெளிவுபடுத்தி சரியாய் வசனத்தின் வெளிச்சத்தில் புரிந்து கொண்டுதான் அந்த வசனத்தின்படி நடப்பார்கள். நல்ல கவனிக்கணும். ஒரு ஜாதகம் கணிக்கிற கடையில இப்படி எழுதி போட்டிருக்குது, வசனம் எழுதி போட்டிருக்கு, உன்னை உன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், ஏசாயா அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவன் பார்த்தான், பைபிள்ல உள்ள வசனம், அப்ப உள்ள போ, கையை காட்டு, பெரிய ஜாதகம் எழுதியாச்சு. அவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி எழுதிவிட்டான், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை அந்த ஜாதகம் கணிக்கிறவன் உன்னை உன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று எழுதினான். வசனம் அறியாத, வளர்ச்சி இல்லாத, குழந்தைத்தனத்தில் உள்ள விசுவாசி இப்படிப்பட்ட வஞ்சகர்களின் வலையில் ஈஸியா சிக்கிக் கொள்ள முடியும். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குதுங்க, புரிந்து கொள்ளுகிற தன்மை எப்படி இருக்குதுங்க? ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுல பகுத்தறிவை நீங்கள் அடைந்து இருக்கீங்களா? வேதத்தில் தேறினவர்கள் மனிதர்கள் வந்தா அவங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும். சின்ன பிள்ளைன்னா யார் வந்தாலும் வீட்டில் விட்டு வாங்க அங்கிள், வாங்க அங்கிள் அப்படி கூப்பிட்டுரும். ஆனா பெரியவங்க அப்படி ஈஸியா வீட்டுக்குள்ள எல்லாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. தெரியும், பார்த்தாலே தெரியும், அவங்க மொழியை பார்த்தா தெரியும், அவங்க நடையை பார்த்தா தெரியும், அவங்களுடைய காரியங்களை பார்த்து பேச்சை பார்த்து கண்டுபிடித்து கொள்ள முடியும். குழந்தைகளைப் போல புரிந்து கொள்ளுதலில் மந்தமானவர்களாய் நாம் இருப்போமே. ஆனா இந்த உலகத்தில் உள்ள வஞ்சகங்களுக்கும்
பிசாசின் தந்திரங்களுக்கும் நாம் லெக்காகி ஆவிக்குரிய ஓட்டத்திலே வீழ்ச்சி அடையக்கூடிய ஆபத்து இருக்கிறது. மூன்றாவதாக குழந்தையின் எண்ணங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன். நல்ல கவனிங்க, குழந்தையைப் போல எப்படி இருந்தேன்? சிந்தித்தேன். என் எண்ணம் எப்படி இருக்குது? என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? என்ன சிந்திக்கிறேன்? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? பிள்ளையுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எப்ப சாப்பிடலாம், வீட்டுக்கு போன உடனே சாக்லேட் கிடைக்குமா, இப்படி சின்ன சின்ன சிந்தனை. ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளதான் அந்த பிள்ளைங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். அதுவும் ரொம்ப நேரம் அந்த பிள்ளையால எதையும் கவனத்தில் கொள்ள முடியாது. ஸ்கூல்ல அதனால்தான் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கொஞ்ச நேரம் தான் டீச் பண்ணுவாங்க, பிறகு ஃப்ரீயா விடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்பனையிலே நிற்கும். சர்ச்சில் கூட நான் பார்த்துருக்கேன், சிலெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்திருந்தே கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ உலகத்தை எப்படி வசப்படுத்தலாம் என்று எண்ணமா இருக்கும். அதுக்கு தான் பேரு பகல் கனவுன்ட்டு. என்னென்னமோ சிந்திக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்காத காரியம். இது குழந்தைத்தனம். ஆனா வளர்ச்சி அடைந்தவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாடுகளை பற்றி இயேசு சொன்ன உடனே ஒரு ஊழியக்காரர், அதாவது சீசன் பேதுரு சொல்றார், ஆண்டவரே இவைகள் எல்லாம் உமக்கு நடக்க கூடாதே, சம்பவிக்க கூடாதுன்னார். உடனே ஆண்டவர் சொன்னா, அப்பாலே போ சாத்தானே, நீ எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்க? மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது மனுஷிக சிந்தனை. இன்று அதை விட வளர்ச்சியற்ற நிலையில குழந்தைகளை போல சிந்திக்கிறவங்க உண்டு. ஸ்தோத்திரம். குழந்தைகள் தான் டக்குனி சின்ன சின்ன மாற்றங்கள் சிந்தனையில் அவங்களுக்கு வரும். திடீர்னு அழுதுருவாங்க, திடீர்னு ஏதோ சொப்பனம் கண்டு எழுப்பி அழுவாங்க. பலவித காரியங்கள் எண்ணங்களில் வந்து அவர்களை அலசடிப்படுத்துகிறதா இருக்கும். நிறைய விருப்பம் இருக்கும், அதை வாங்கணும் இதை வாங்கணும். குழந்தைகளுடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கும். அதே போல குறுகின எண்ணங்களை உடையவர்களாய் தெய்வ பிள்ளைகளாகி நாம இருந்து விடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் குறுகிய எண்ணங்களா இருக்கு. பறந்து விரிந்த ஒரு எண்ணத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பூமிக்குரியவர்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பூமிக்குரியவைகளை. பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஏதாவது கவலைப்படும் நினைக்கிறீங்களா? வேற எதை கவலைப்படும்? சாப்பாடு கிடைக்காட்டா கவலைப்படும், ஓனி அழும். கவனிக்கிறீங்களா? வேற எதை பற்றி அது கவலைப்படுது? அதுக்கு டைமுக்கு டைம் பால் கொடுத்தாச்சுன்னா அது பாட்டுக்கு ஜாலியா தூங்கும், உட்காரும், அவ்வளவுதான். வேற எதை பற்றியும் கவலை இல்லை, அவ்வளவுதான் அதனுடைய எண்ணம். ஏன்னா அது குழந்தை, அதை மற்றவர்கள் தான் கவனிக்கணும், அதுக்கு மற்றவர்கள் தான் செய்ய வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான் அதனுடைய எண்ணங்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க வளர வளர அவருடைய எண்ணங்கள் மேலானவைகளாய் மாறுகிறது. அவருடைய சிந்தைகளிலே மாற்றம் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட நாளில் தனக்கானவைகளை மட்டும் நோக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வளர வளர அவன் பிறனுக்கானவைகளையும் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? நோக்க ஆரம்பிப்பான். ரட்சிக்கப்பட்ட பொழுது வெறும் ஆசீர்வாதத்தின் மேல் கவனம் செலுத்துவான். ஆனால் வளர்ந்த பிற்பாடு தன்னையே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்பதில் கவனம் கொள்ளுவான். இன்று நீங்க எப்படி இருக்கீங்க? வளர்ந்திருக்கீங்களா? உங்க எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? பூமிக்கு அடுத்தவைகளா இருக்கிறதா? உலகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றியதா இருக்கிறதா? உலகத்துள்ள நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? சில விசுவாசிகளை பாருங்க, பிரசங்கத்தை கொஞ்ச நேரம் தான் கேட்பாங்க, டக்குனி தூங்கிடுவாங்க. அவங்களால அதை கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுல நாட்டம் இல்லை. சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்க சர்ச்சில் அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்கள கவனிக்கனே ஒரு 4 பேர் நம்ம நியமிக்க வேண்டியது இருக்கும். என்னதான் கவனித்தாலும் அவங்க பிரசங்கத்தை கவனிக்க போறது இல்லை. அதை போலதான் சில வளர்ச்சி அடையாத விசுவாசிகளும் அப்படிதான். சர்ச்சுக்குள்ள இருந்தே பேசுவாங்க, சர்ச்சுக்குள்ள இருந்தே மற்ற கவனங்களை செலுத்துவாங்க, மற்றவங்களை நோட் பண்ணுவாங்களே.
இதுதான் வளர்ச்சியற்ற தன்மை. குழந்தைத்தனமான எண்ணத்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்க முடியாது. வெறும் கனவு கண்டுட்டே போறவங்களா இருக்கக்கூடாது. செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் இன்று நம்மிடத்தில் விரும்புகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவாராக. வலது கரத்தை உயர்த்துவர், அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் இனி குழந்தைகளாய் இராதிருங்கள். அப்படின்னா குழந்தைகளை போல பேச்சு இருக்கக்கூடாது. குழந்தைகளை போல புரிந்து கொள்ளுதலில் குறைபாடு உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, குழந்தையை போல நம்முடைய எண்ணங்கள் குறுகின வட்டத்துக்குள் காணப்படக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவோடு கூட இசைந்த எண்ணங்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இணைந்ததா இருக்குமே. ஆனா தேசத்தை குறித்த பாரம் வரும், சக விசுவாசிக்கு குறித்த ஒரு பாரம் இருக்கும். அவங்களை தேடுவோம், அவங்களை விசாரிப்போம், அவங்களுக்கு ஜெபிப்போம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், அவங்களுக்கு முன்பதாக மாதிரியை வெளிப்படுத்துவோம், அவங்களை உற்சாகப்படுத்துவோம். ஆனா அந்த பிள்ளைங்க யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதுக்குடைய எண்ணம் வித்தியாசமாவே இருக்கும், சுயநலமா இருக்கும், குறுகின வட்டமா இருக்கும். தன்னுடைய காரியங்கள் இவைகளிலேயே அவைகள் நின்று விடுகிறது. அதை தவிர தன் குடும்பம், தன் பெற்றோர், அதுக்கு மேல அதனுடைய எண்ணங்கள் போவது இல்லை. தேசத்தை குறித்த பாரம் அதுக்கு இருக்காது, உலகத்தை குறித்த கவலை அதுக்கு இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சியை பற்றி அது கவலைப்படுவதே இல்லை, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைல்ல. எப்படி நம்ம வாழ போறோம் அது தெரியாது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. அன்னைக்குள்ள காரியம் அந்த காரியத்தோட அதனுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி விடுகிறது. நாளைக்கு நோட்புக் வாங்கணும், அவ்வளவுதான், அதோட முடிந்து விடுகிறது. அதனுடைய எதிர்காலத்தை பற்றி அது யோசிப்பதே இல்லையே. அப்படிப்பட்டவர்களாய் நம் இருக்கவே கூடாது. நம்முடைய எண்ணங்கள் விரிந்ததா இருக்கணும், பரந்ததா இருக்கணும். அன்பானவர்களே, நான்காவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது: குழந்தை போல யோசித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதோடைய புதிய மொழிபெயர்ப்புல, தமிழ் புது மொழிபெயர்ப்புல குழந்தையை போல திட்டமிட்டேன் அப்படி எழுதியிருக்கு. குழந்தையுடைய திட்டம் எப்படி இருக்கும்? இப்படியாக நான் எழுதியிருக்கேன். சிம்பிளா இருக்கும், ஷார்ட் டேமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சின்னதா கஷ்டமில்லாததா இருக்கும். சிம்பிள் பிளான் தான் அதுக்கு இருக்கும், சின்ன சின்ன பிளான் தான் இருக்கும். நல்ல கவனிக்கணும். பிள்ளைக்கு கிறிஸ்துமஸ் வந்தா ட்ரெஸ் வாங்கணும், அதான் பிளான். ஆனா வளர்ந்தவங்களுக்கு அது இல்லையே. ட்ரெஸ் வாங்குவதற்கு உழைக்கணுமே, அதற்கு சம்பாதிக்கணுமே, அதுக்கு என்னென்ன செய்யணும், பெரிய பிளான் பண்ணுவாங்க. வீட்டுக்கு முழுவதும் ட்ரெஸ் வாங்கணும்னா பேரண்ட்ஸ் அதுக்கான பிளான் பண்றாங்க. பாருங்க, பிள்ளையுடைய திட்டமிடுதலுக்கும் பெற்றோருடைய திட்டமிடுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அருமையான உள்ள இன்னைக்கு குழந்தையை போல திட்டமிடுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்ச நாள் என்ன மிஞ்சு போனா இன்னும் ஒரு சில வருஷம் வாழ்வோமா, அதுக்கு முன்னால இந்த உலகத்துல வர எப்படியாவது நிறைய பேர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, எதுக்கு உலகத்துல வாழ்றீங்க? உடனே சொல்லுவாங்க, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க பிள்ளைக்காக வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையை மட்டும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அதோட என் பாட்டு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா தேவனோடு நெருங்கினவர்கள், கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ச்சி அடைந்தவர்கள் திட்டம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய திட்டம் தூரத்தில் உள்ள திட்டமா இருக்குங்க. சிம்பிளான திட்டம் இல்லை, அது கொஞ்சம் கடினமானது தான். பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தோட திட்டம் போடுவாங்க. கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம், ஆனா நம்முடைய நித்தியத்தை நாம் கழிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஒருவேளை இன்று கூட என் மரணம் சம்பவிக்கலாம், ஆனா நான் அங்க போகணுமே. நித்தியத்தை அடைவதற்குரிய திட்டம் தீட்டுபவன் தான் கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ச்சி அடைந்த தேவ பிள்ளை. கொஞ்ச காலம் தான் வாழ போறேன், இதுக்குள்ளால இயேசு சிலுவையில செய்து முடித்ததை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணுமே. என்னால முடிந்த அளவுக்கு ஒரு வாரத்துல ஒரு ஆத்மாவுக்காவது இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டுமே. அழிந்து போகிற ஜனத்துக்காக ஜெபிக்கணுமே. அவனுடைய திட்டமிடல் வித்தியாசமா இருக்கும். 24 மணி நேரத்துல
இத்தனை மணி நேரம் தூங்கணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், இத்தனை மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், இத்தனை மணி நேரம் உழைக்கணும், குடும்பத்துக்கு காரியங்களை திட்டமிடுகிற அதே நேரத்தில் தன்னுடைய நித்தியத்தை குறித்த திட்டமிடலையும் அவன் தொடங்கி விடுகிறான். அந்த திட்டமிடுதலுக்கு ஏற்றபோல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறான். அந்த மனிதன் தான் வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன். வளராத கிறிஸ்தவனுக்கு என்ன வேணும்? ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு குடும்பம், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருந்தா போதும். இதுக்கு பிளான் பண்ண சக்சஸ், இப்ப நல்லா இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கா, இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் வளர்ச்சியின் அடையாளமா? இல்ல, முன்னாடி போல இல்லைங்க. இப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன், ராத்திரி நான் கதறுகிறேன், விழித்திருந்து ஜெபிக்கிறேன், புலம்புகிறேன், தேசத்துக்காக தேவ ஊழியர்களுக்காய் துறப்பில் நிற்கிறேன், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பி ஜெபிக்கிறேன். அதுக்காக திட்டமிடுறீங்களா? நித்தியம் ஒன்று இருக்கிறதே, ஏதோ கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை குறித்து திட்டமிடுகிறோமா இல்லது நித்தியத்தை குறித்து திட்டமிடுகிறோமா? குறுகின ஒரு காலம், இந்த அநித்தியமான உலகத்தை குறித்து திட்டமிடுகிறவன் வளர்ச்சியற்றவன். நித்தியமான உலகத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிற மனிதன் தான் வளர்ந்த மனிதன். பிள்ளைக்கு பரலோகம், ஆமா பரலோகத்துக்கு போகணும், உண்மையா இருக்கணும், அதோட முடிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவருக்குள் வளர்ந்த மனிதனுடைய திட்டம் வித்தியாசமா இருக்குங்க. சிம்பிளா இருக்காது, கொஞ்சம் கடினமானதா தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு அப்போதைய தற்போதைய தேவை, அது மட்டும் போதும். ஆனா வளர்ந்தவர்களுக்கோ எதிர்காலத்தை குறித்த, வரும் காலத்தை குறித்த திட்டங்களை தீட்டுகிறார்கள். சில பெற்றோர் பாலிசி, இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்கு? ஃபியூச்சரை பற்றிய கரிசனையோடு கூட. ஆனா ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்தவங்க நித்தியத்திற்கு அடுத்தவற்றின் மேல தன் கவனத்தை செலுத்துவாங்க. இன்று நம்முடைய மரணம் சம்பவித்தா நம்முடைய நித்தியத்தை நம்ம எங்க கழிப்போம் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குதா? அதற்காக நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்களா? வாலிப தம்பி, தங்கச்சி, பெரியவங்களே, எப்படி ஒரு நாள் இந்த உலகம் அழியத்தான் போகிறது. சமீப காலமா என்னென்னமோ வருது, வெப்பமயமாகுதல், உலகம் வெப்பமாயிட்டு இருக்குது, அழிந்து போகும்னு சொல்றாங்க. உலக ஞானிகள் சொல்றாங்க, நிறைய பட்டணங்கள் கடலுக்குள்ள மூழ்கிவிடும் சொல்றாங்க. இவைகளெல்லாம் எச்சரிப்பை தருகிறது, வருகையின் அடையாளங்கள். ஆனால் இன்னும் அதை குறித்த திட்டமிடாதபடி அழிந்து போகிறவற்றை குறித்த திட்டமிட்டு அதற்காக தன்னுடைய முழு பிரயாசத்தையும் செலவழிக்கிறவன் தான் வளர்ச்சி அடையாத குழந்தைகள். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. 4 காரியம் சொன்னேன். குழந்தையின் பேச்சு வேணாம், குழந்தையை போல புரிந்து கொள்ளுதலில் மந்தமா இருக்கண்டா, குழந்தையினுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களா இருக்க வேண்டாம். குழந்தைகளை போல திட்டமிடாதுங்க, வளர்ந்தவர்களை போல திட்டமிடுங்க. கடைசியா குழந்தையின் ஆகாரம் எப்படி இருக்கும்? வளரணும்னா ஆகாரம் ரொம்ப முக்கியம் இல்ல. 2-3 வசனத்தை வாசிக்கிறேன், சீக்கிரம் முடிக்க போறேன். காலத்தை பார்த்தால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, நல்ல கவனிங்க, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே, நல்ல கவனிங்க, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, பலமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டியவங்க இப்ப எதை குடிச்சிட்டு இருக்கிறோம்? பலமில்லாத குழந்தைகளுக்குரிய பாலை குடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பலமான ஆகாரத்தை குடிக்கணும், சாப்பிடணும், அப்பதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். சுருக்கமா சொல்லட்டுமா? 3 காரியம் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு பிடித்த ஆகாரம் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும், ஸ்வீட். 2வது, ரொம்ப சாஃப்டான கடினமான ஆகாரத்தை பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. 3வது பாத்தீங்கன்னா சர்வ்டு, அதாவது
யாராவது ஒரு ஆள் ஊட்டி விட்டா சந்தோஷமா இருக்கும். சில வீடுகள் எல்லாம் போகும்போது வளர்ந்த பிள்ளையா இருக்கும், காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம், அம்மா அப்படி பின்னால போய் ஊட்டிகிட்டே போவாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நல்லா கவனிங்க, அப்படிப்பட்டவங்க இப்போ கூட பார்க்கலாம். ஓகேயா? நல்லா கவனிங்க. வளர்ந்துருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளைங்க இன்னும் சிறு பிள்ளைத்தனமாகவே சாப்பிட விரும்புவாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவங்க அநேகருக்கு ஸ்வீட்டான பிரசங்கம் தான் பிடிக்கும், சாஃப்டான பிரசங்கம் தான் பிடிக்கும். யாராவது பழத்தை உரித்து வாயில கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு இருக்கிறேன். இதுக்கு ஏத்தாப்புல ஒரு பைபிள் வசனம் எடுத்து தருங்க. எனக்கு நிறைய ஃபோன் வரும். வீடு கட்டியிருக்கோம், வீட்டுக்கு முன்னால எழுத ஒரு வசனம், எல்லாமே பாஸ்ட் எடுத்து கொடுத்துடணும். ஓகே, கல்லறையில போடுறதுக்கு ஒரு வசனம், கல்யாண கார்டுல போடுறதுக்கு ஒரு வசனம். தப்பு சொல்லல, ஆனா நம்ம வளரணும்ன்ற யாராவது ஒருவர் எடுத்து தரணும்னு விரும்பாதுங்க. நீங்களே பைபிளை தேடுங்க, உட்கார்ந்து வாசிங்க. எல்லாவற்றுக்கான வார்த்தைகள் இங்க இருக்குது. இன்றைய ஊழியர்களும் அப்படிதான் குழந்தைகளுக்கு ஏற்றாப்புல ஆகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்வீட்டான இனிப்பு தான் பிடிக்கும், கசப்பு பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆனா வளர்ந்தவங்க கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாளாவது பாகற்காய் சொல்லுங்க சேர்த்து கொள்வார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிகிறது? ஸ்தோத்திரம். கசப்பு ரொம்ப முக்கியம். இனிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல கசப்பு முக்கியம். சாஃப்டா இருக்கணும், கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அநேகர் விரும்புறாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, அதுதான் பைபிள் சொல்லுது. அதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த ஆதாரத்தை உட்கொண்டால் தான் நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர முடியும். கஷ்டம் வந்துடும். சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு இப்படி கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா உண்மையாய் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்தவங்க என்னதான் அந்த கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாதனன் கூட்டாளியானே, எனக்கு அவர் கூட்டாளி தான், எனக்கு அவர் நண்பன் தான் என்று இயேசுவை பற்றி கொள்வான். கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் எப்படி சொல்லு? நலம் என்று சொல்லு. இது துஷ்டனின் சூழ்ச்சி, அதை தூயோனால் வெல்லு. இதாங்க வளர்ந்தவருடைய அனுபவம். நீங்க எப்படிப்பட்ட ஆகாரத்தை விரும்புறீங்க? என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை சூப்பரா பேசுறீங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கட்டாமுட்டா எல்லாம் இருக்குது இல்ல, அதுவும் சாப்பிட்டா தானே. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆட்டுக்கறியில இந்த நல்லி எலும்புன்னு ஒண்ணு உண்டு பாருங்க, அதுக்குள்ள இருக்கும் பாருங்க கொழுப்பு, அதை உறிஞ்சு எடுக்கிறதுல தான் ஒரு ஆசை. ஆனா கடிக்கணும், கஷ்டமா தான் இருக்கும். அதான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும், இன்னும் உறுதியாக முடியும். கடினமான பாதைகள் தான் என்னை ஸ்ட்ராங்கான விசுவாசியா, உறுதியான விசுவாசியா உருவாக்குகிறது. அன்புக்குரியவர்களே, சும்மா வாக்குத்தத்த பிரசங்கத்தையே கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு புதிய பாட்டுல நிருபங்கள்ல இருக்க உபதேசங்களை உறிஞ்செடுத்து அதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. ஏனென்றால் வருகை சமீபம். முதிர்ச்சி அடைந்தவர்களை, பூரண புருஷர்களை தான் இயேசு தன்னோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்க எப்படி இருக்கீங்க? 3 காரியம் சொன்ன இந்த சாப்பாட்டுல, ஒன்னு ஸ்வீட்டு, இன்னொன்னு சாஃப்ட், 3வது சர்வ்டு. யாராவது அவங்களுக்கு பரிமாறணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் கொஸ்டின் பாருங்க, இந்த லாக்டவுன் முடிந்த உடனே நிறைய பேர் சர்ச்சைக்கு வராம இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை, பாஸ்டர் எங்களை விசாரிக்க வரவில்லை. அவங்கள தட்டி எழுப்பிட்டே இருக்கணும். யாராவது ஒரு ஆள் தட்டி கொடுத்து வாங்க 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 சாப்பாடு தர்றோன்னு ஊட்டி விடணும். அது வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. நாங்க 4 பேரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி 4 குடும்பத்தை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி சொல்றவங்க தாங்க வளர்ச்சி. எப்படி இருக்கீங்க? வளர்ச்சி அடைந்த விசுவாசியா இல்லது குழந்தைத்தனமாய் இருக்கீங்களா? குழந்தைகளாய் இராதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு குழந்தைகளின் தன்மை 5 காரியத்தை உங்களோடு பேசினேன். குழந்தையின் பேச்சு நமக்கு இருக்கக்கூடாது. குழந்தையின் புரிந்து கொள்ளுதலில் குறைபாடு உள்ளவர்களா நம்ம இருக்கக்கூடாது. குழந்தையின் எண்ணங்களை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. குழந்தையை போல திட்டமிட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. குழந்தையின் ஆகாரத்தை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் வளர்ச்சி அடைவதற்கு அந்த கடினமான ஆகாரங்களை, நம்மை உறுதிப்படுத்துகிற பலப்படுத்துகிற ஆவிக்குரிய ஆகாரங்களை நாம் புசித்து
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு உரியவர்களாய் பூரண புருஷர்களாய் நாம் மாறுவோமே, ஆனால் அவருடைய வருகையில அவரோடு கூட பறந்து செல்ல முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் மாற முடியும். என அன்பானவர்களே, வசனத்தை புரிந்து கொண்டிருப்பீங்க. இனி குழந்தைகளாய் இராதிருங்கள், புருஷர்களாய் வளருவதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பூரண புருஷர்களாக வளர்ச்சி அடைய செய்வாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம்மளால் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறீர்களா? வளர்ச்சி அடைந்து விட்டீர்களா? உங்க பேச்சு முதிர்ச்சி அடைந்தவர்களின் பேச்சா இருக்குதா? உங்களால இந்த உலகத்தில் உள்ள பலவித கள்ள போதகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல வசனத்துல தேறினவர்களாய், உபதேசத்துல உறுதியுள்ளவர்களாய் இருக்கீங்களா? உங்க எண்ணங்கள் உலகத்துக்கு அடுத்தவைகளாய் இருக்கிறதா? சுயநலமாய் இருக்கிறதா? இல்லது உன்னதத்துக்கு அடுத்தவைகளாய் இருக்கிறதா? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அவ்வுலகத்துக்கு போவதற்கு திட்டமிட்டு அந்த திட்டத்துக்கு ஏதுவாக அந்த திட்டத்துக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறீர்களா? நீங்கள் எவ்வகை ஆகாரம் உண்டுகிறீர்கள், சாப்பிடுகிறீங்க? குழந்தைகளுக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுறீங்களா? இப்பொழுதும் பிஸ்கட் தான் சாப்பிடுறீங்களா? இல்லது நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிடுறீங்களா? உபதேசங்களுக்குள்ள வாங்க ஐயா. நிருபங்களில் உள்ள சத்தியத்தை புரிந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இனி காலம் செல்லவே செல்லாது. கடினமான பாதைகளின் வழியாய் செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என்ற உறுதி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படின்னா வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் வளர விரும்புறேன், எந்த பாதையில நீங்க கொண்டு போனாலும் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. உண்மையாய் தெய்வ கரத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் இன்னும் குழந்தைத்தனமா குற்றம் சாட்டிட்டும் சுயநலமாகவும் பேராசை பொருளாசையோடு உலக ஆசையினால் நான் உழந்து கொண்டிருக்கிறேனோ? பரலோகத்துக்கு போவதற்கு திட்டமிட வேண்டிய நான் உலகத்தின் காரியங்களுக்கு திட்டமிடுவதினால் இன்னும் குழந்தையாய் இருப்பதை இன்றுதான் ஆண்டவரை நான் உணர்ந்து கொண்டேன். கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் இவைகள் தான் பரலோக பாதை என்பதை புரிந்து கொள்ளுகிற வளர்ச்சி உள்ள விசுவாசியாய் இருக்க வேண்டிய நான் வெறும் ஆசீர்வாதத்தின் மேலேயே கவனம் வைத்து பாடுகள் கஷ்டம் வந்த உடனே சோர்ந்து போகிற குழந்தையாக இருப்பதை நீர் உணர்த்தினமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொருவரோடு நீங்க பேசுனீங்கப்பா. வருடங்கள் ஆகிவிட்டது ரட்சிக்கப்பட்டு, ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற வளர்ச்சி என்னிடத்தில் இல்லையே என்று உணர்ந்து தங்கள் குறைவுகளை ஒத்துக்கொண்டு தங்கள் வாழ்வை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவரால் நடத்தப்பட விரும்புகிற தம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம், அவர்களை உருவாக்குகிற கரம் இப்பொழுது அமரும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு தனி நபரோடும் பேசி இருக்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்க இடைப்பட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இனி குழந்தைகளாய் இராதபடி பூரண புருஷர்களாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு வளரும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இணையதளத்தின் மூலமாய், தொலைக்காட்சி மூலமாய், பக்கத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடும், போக்குவரத்து பிரயாணங்களில் பாதுகாப்பு கொடும், பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை, நீட் எக்ஸாம் இவைகள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம், ஞாபக சக்தி கொடுத்து சிறந்த வெற்றியாளர்களாய் மாற்றுவீராக.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கான வாசல்களை திறந்தருளும். கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொங்கி வெளியட்டும். சகல வியாதி துன்பங்கள், மனித வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்களுக்கு குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய நாமத்திலே இந்த ஆராதனையில் பங்கெடுத்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இவர்கள் துலங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி இவர்கள் குழந்தைகளாயிராதபடிக்கு ஆண்டவரே, வளர்ச்சி அடைந்த புருஷர்களாய் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிற பூரண புருஷர்களாய் வளர்ந்து வருகைக்கு ஆயத்தப்பட வல்ல தூயாவியானவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கர்த்தநாமம் மட்டும் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களோடு கூட இருப்பவரும் எங்களை நடத்துகிற தெய்வமாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.